அன்புமணியின் செயல்பாடுகள் காரணமாகவே தலைவர் பதவியை தான் எடுத்துக் கொள்வதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அன்புமணியை கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், வியாழந்தோறும் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறது வழக்கமாக ஒரு விஷயமா பார்க்கப்படக்கூடிய நிலையில இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அன்புமணியை கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கு ராஜேஷ்? அன்புமணியின் செயல்பாடுகள் காரணமாக தலைவர் பதவியை தான் எடுத்துக் கொள்வதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அன்புமணியை கட்சியிலிருந்து ஒருபோதும் நீக்க மாட்டேன் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த அந்த அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவின் நிறுவனர் தலைவர் நான் தான், வாக்களிக்கும் மக்கள் என் பக்கம் உள்ளனர் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், வியாழக்கிழமை தோறும் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம் அப்படிங்கிற வகையில இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்திற்கு மேலாக செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையில இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கு ராஜேஷ்? ஷியாம், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் 37வது வாரமாக தைலாபுரத்திலிருந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் பல்வேறு விஷயங்களை பேசினார். குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். அவர் பேசியதனுடைய சுருக்கம் என்னவென்றால், இப்போதாவது அன்புமணி என் பேச்சை கேட்க வேண்டும், அதாவது இனி அவர் செயல் தலைவராக செயல்பட வேண்டும், இல்லை என்றால் இந்த கட்சியின் ஒரு அடிப்படை தொண்டராக கூட இருந்து நான் செயல்படுவேன் என்று அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2026 தேர்தல் முடியும் வரை நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவராக தொடர்வேன். அதனை அன்புமணி எந்தவித மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும். இதிலே எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை என்றால் நீயா நானா என்று பார்த்து விடலாம் என்று நான் களத்தில் இறங்கிவிட்டேன். எனவே 18 வயது முதல் 90 வயது கடந்தவர்கள் கூட என் பக்கம் தான் இருக்கிறார்கள், எனக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவடையும் வரை இனி தலைவராக நீடிக்க முடியாது, நான் தான் தலைவராக நீடிப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பாமகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகள் நல்லது கெட்டது தெரியும், அவர்கள் என்னிடம்தான் பேச வருவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக அன்புமணி 2022 தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். அவரது பதவி காலம் 2025 முடிந்து விட்டது. அவர் காப்பந்து தலைவராகத்தான் தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே விரைவில் பொதுக்குழுவை கூட்டுவோம் என்றும் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு வியாழக்கிழமையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை, 35 வயதிலேயே அவரை தலைவராக்கி மத்திய அமைச்சராக்கி நான் தவறு செய்து விட்டேன் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையிலேதான் இன்றைய தினம் 45 நிமிடங்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பாக தன்னிடம் 16 பஞ்சாயத்துகள் வந்ததாகவும், அதாவது தான் உருவாக்கிய பல்வேறு அமைப்புகள், அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்களுடைய நிர்வாகிகளே தன்னிடம் சமரசம் பேசுவதற்காக வந்ததாகவும், இதையெல்லாம் தன்னுடைய தலையெழுத்து என அவர் நினைத்துக் கொண்டதாகவும் வேதனையோடு தெரிவித்தார். பிறகு எவர் வந்து பேசியும் இதில் தீர்வு ஏற்படவில்லை என்றும், குறிப்பாக சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகியோர் பேசியதும் கூட டிராவில் தான் முடிவடைந்தது, எந்த விதமான ஆக்கப்பூர்வமான முடிவுகளும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். மேலும் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகிய இருவருமே தன்னையும் அன்புமணியும் தனித்தனியாக சந்தித்ததாக குறிப்பிட்டார். இருவரிடம் பேசியும் கூட ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை. எனவே இனி இந்த சூழல் சுமூகமாவதற்கான வாய்ப்பு என் கையில் இல்லை, அன்புமணி கையில் தான் இருக்கிறது. அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து விட்டு கொடுத்து தொடர்ந்து செயல் தலைவராக பணியாற்ற சம்மதம் தெரிவித்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று குறிப்பிட்டார். இன்றைய தினம் கூட பேசும்போது பல இடங்களில் அன்புமணியை செயல் தலைவர் என்றே குறிப்பிட்டு அவர் பேசினார். மேலும் இளைஞர் அணிக்கு தற்போது யாருமே இல்லையே, எப்போது நியமிக்கப் போகிறீர்கள் என்ற கேள்விக்கு எனக்கு ஜோசியம் தெரியாது என்றும் அவர் பதிலளித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக 45 நிமிடங்கள் பேசிய டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து இந்த பாஜகவுடனான கூட்டணி தனக்கு விருப்பமில்லாத ஒரு கூட்டணியாக கடந்த முறை அமைந்தது என்றும், இந்த முறை கூட்டணி விவகாரத்தில் தான் முடிவெடுப்பேன் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார்.
தொடர்ந்து அன்புமணி இறங்கி வர மறுக்கிறார் என்றும், அன்புமணி உழைக்க மறுக்கிறார் என்றும். ராஜேஷ், நீங்க இணைப்பிலே தொடர்ந்து இருங்க, பேசலாம்.